ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹிடன் ஸ்பாட்டு தாங்க வந்திருக்கோம். இந்த ஹிடன் ஸ்பாட் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. அதாவது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை. உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் இந்த மலைக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நோய்கள் எல்லாம் போகும். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் இந்த மருத்துவமனையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மருத்துவமனைக்கு இன்னொரு பெயர் தாங்க மருந்துவாள் மலைன்னு சொல்கிறாங்க. அதாவது சஞ்சீவ மலையின் ஒரு பகுதியாக தான் இந்த மருந்துவாள் மலை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மருத்துவமனையை நம்ம மருத்துவ மூலிகைகளின் உறைவிடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மலையில் அதிகப்படியான மூலிகைகள் காணப்படுது. இந்த மருந்துவாள் மலை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரம் தாலுக்காவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தாங்க இந்த மருந்துவாள் மலை இருக்குது. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்கோடி முனையாகத்தான் இந்த மருந்துவாள் மலை இருக்குது. இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் இந்தியாவினுடைய கடைசி மலைன்னு இந்த மருந்துவாள் மலையை நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்கே நம்ம மேலே போயிடணும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் மேலே போக முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டினுடைய அந்த சிம்பிள் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம என்ட்ரன்ஸே ஒரு சன்னதி இருக்கும். இதுதான் ஐயப்பனுடைய சன்னதி. ஐயப்பனுக்கு வேற எங்கேயுமே சன்னதிகள் இருக்காது, கோயில் இருக்காது. ஆனால் இந்த மருந்துவாள் மலையில் ஐயப்பனுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு தனி சன்னதி காணப்படுது. இங்கே ஒரு சன்னதி காணப்படுது, ஆனால் பூட்டி இருக்கு. இங்கே விநாயகருடைய சன்னதி காணப்படுது. இங்கே சிவனுடைய சன்னதி இருக்கு. இங்கே முருகனுடைய சன்னதி இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே பசுமையாக காணப்படும். கன்னியாகுமரி டு நாகர்கோயில் ஹைவேல இந்த மருந்துவாள் மலையை நீங்க பார்க்கலாம். தெற்கு கேரளாவில் வாழும் மக்கள் இதை மருத்துவமலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துவாள் மலை 1 கிலோமீட்டருக்கு நீளமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையினுடைய உயரம் 800 அடியாக இருக்கு. இந்த மருத்துவாள் மலையில மிகவும் பழமையான ஒரு சன்னதி காணப்படுது. அதாவது தமிழ்நாட்டிலே முதல் கோயில் 3000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சன்னதி இந்த மருந்துவாள் மலையில இருக்கு. நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த மருந்துவாள் மலையில அதிகமான ரிஷிகள் தவம் பண்ணிட்டு ஞானம் பெற்றிருக்காங்க. மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த மலையில ஒரு பிரத்யேகமான ஒரு அதிசயம் காணப்படுது. அது என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய துணைக்கண்டத்தின் வி வடிவத்தை இந்த மலை பெற்றிருக்கு. அதுவும் இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் முப்பெருங்கடங்களான வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரேபிய கடல் ஒவ்வொன்றுக்குமே வெவ்வேறு நீல நிற நிழல்கள் இந்த மருத்துவ மலையில காணப்படுது. ட்ரெக்கிங் போகிறவங்கலாம் இந்த இடத்த அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெக்கிங் போகிறதுக்கு அந்த அளவு ஒரு ஏற்றமான இடமாக இருக்கும். இந்த மருந்துவாள் மலையில் ஐயாவழி புராணங்களில் பர்வதமலை உச்சி என்றும் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புராணங்களை தவிர இந்த மருந்துவாள் மலை வரலாற்று ரீதியான வைகுண்டருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தொடர்பு இந்த மருந்துவாள் மலை காணப்படுது.
ஸோ பாருங்கள், ட்ரெக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற இடம் வந்து இருந்த மருந்துவால் மலை. உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து இந்த மருந்துவால் மலைக்கு வாங்க. இங்கே மூலிகைகள் வந்து அதிகமாக காணப்படும். இதே நம்ம பருகணும்னா நமக்கு எல்லா விதமான நோய்களையும் வந்து போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து காணப்படுது. அதனால இந்த மலையை வந்து இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மருத்துவ மலைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த குன்றின் கடல் மட்டத்தில் இருந்து 40 மீட்டர் உயரத்தில் ரிச்சியா சாரியா என்ற புதிய தாவர இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எப்படி நமக்கு தெரியும்னா, இந்திய அரசு சார்பில் வெளியிட்ட பிளான்ட் டிஸ்கவரி என்ற புத்தகத்தில் 72ஆம் பக்கத்தில் இது வந்து இடம்பெற்றிருக்கு. மறக்காமல் நீங்கள் அந்த புக்கை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு தான் அப்போ தெரியும் இந்த மருந்துவால் மலையினுடைய வரலாறு என்னன்னு நல்லாவே தெரியும். இந்த மருத்துவால் மலை மற்றும் சுற்றுப்பகுதியில் ஏராளமான பறவை இனங்கள் வந்து காணப்படுது. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 134 வகையிலான பறவை இனங்கள் வந்து இங்கே காணப்படுது. இதை எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இப்பட் என்ற இணையதளத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துவால் மலையில் வந்து அதிகப்படியான மூலிகைகள் வந்து காணப்படுது. இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் பூமி சர்க்கரை கிழங்கு, கருடன் கிழங்கு, செந்தொட்டி, நன்னாரி, சித்திரைப்பாலை, கருந்துளசி, நரிப்பச்சை, பொன் முசுட்டை, விழால், மலை சிவனார் வேம்பு, பாறைக்கல்லி, கொடிக்கல்லி, சோமவல்லி, அங்காரவல்லி என அதிகப்படியான மருத்துவ தாவரங்கள் வந்து இங்கே வந்து காணப்படுது. இந்த மருந்துவால் மலையினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிவ வழிபாட்டை வந்து அடையாளப்படுத்தும் நோக்கமாக தாங்க இங்கே வந்து மருந்துவால் மலையில் காணப்படுது. அதுக்கு உதாரணமாக தான் இந்த மலையில் அதிகப்படியான இடங்களில் கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது. இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் இந்த மலைகளை வந்து 3 மடங்குகளாக என்ன பண்ணாங்கன்னா ஏறு வழி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது சேர, சோழ, பாண்டியன் அவங்கள கடந்து கடைசியாக வந்து இந்த பகுதியை யார் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னா வந்து திருவிதாங்கூர் தாங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய சமஸ்தானம் தான் வந்து இந்த கடைசியாக வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த மருந்துவால் மலையினுடைய ஆன்மீக வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் விதமாக ஸ்ரீ நாராயண குரு வந்து இந்த குன்றின் ஒரு குகையில் வந்து தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஆதாரங்கள் வந்து இன்னும் காணப்படலை. ஆனால் அதுக்கு அப்புறமா இந்த குன்றினுடைய தென்மேற்கு பகுதியில் பழையாறை ஒட்டி ஐயா வைகுண்டர் வந்து தங்கி சகம் செய்த ஒரு சுவாமி தோப்பு பகுதி வந்து அமைந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னா, இந்த மருந்துவால் மலையில் நீங்கள் மேலே ஏறும்போது ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் உருவாக்கிய ஐயா வழி ஆன்மீக தலைமை பகுதி வந்து காணப்படுது. இங்கே ஒரு சித்தருடைய அவர் தவம் பண்ண இடம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இங்கே தான் பரமார்த்த சிவலிங்க தேவஸ்தலம் வந்து இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் தான் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் அந்த பரமார்த்த லிங்கனுடைய திருக்கோயில். ஆனால் வந்து பூட்டி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குளம் வந்து காணப்படும். ஸோ நீங்கள் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாகவே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே எந்த ஷாப்புமே இருக்காது, ஒரே ஒரு பெட்டிக்கடை மட்டும்தாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் மேலே போகும்போது உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே மிகவும் பழமையான, அதாவது 3000 வருடங்களுக்கு மிகவும் பழமையான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே நம்ம மேலே போகலாம். அதை கடந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெக்கிங் மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த மலையோட உச்சிக்கு நம்ம வந்து போக போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம அந்த மிகவும் பழமையான, தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமையான அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது என்ன கோயில்னா, ஆஞ்சநேயருடைய கோவில் தான். இன்னமும் வந்து என்ன பண்ணுறாங்க, சித்தர்கள் மேலே அவருடைய வம்சாவளியை சேர்ந்த எல்லாருமே வந்து சுவாமிஜிகள் எல்லாமே வந்து இங்கே வந்து குரு பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தங்களால் மட்டும்தான் வந்து குண்டா இருக்கிறவங்க போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து கட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. இங்கே வந்து சுவாமியோடைய இடம் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அதிகமாக வந்து தவம் புரிந்து வந்து ஞானம் பெற்றிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் இந்த மருந்தவாள் மலையை வந்து விசிட் பண்ணுங்கள். அதாவது இந்த மலை தான் இந்தியாவினுடைய கடைசி மலைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மலைகள் எதுவுமே கிடையாது. இந்த மலையினுடைய பாருங்கள், அந்த இடத்துல வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மலைகளில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் வந்து சிவ வழிபாட்டை நோக்கி தான் வந்து இந்த மலையை வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த கல்வெட்டுகள் இதுதான். இந்த படிக்கட்டுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலைகள்லேயே வந்து குடைஞ்சி வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ மேலே ஏறுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆஞ்சநேயருடைய கோயிலுக்கு தாங்க நாங்கள் போக போகிறோம். இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த கடைசியில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கடல் தான். இந்த எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து பச்சை பசையில தான் இருக்கும். இங்கே நம்ம பிளாஸ்டிக்லாம் நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் அவன் டஸ்ட்பின் இருக்கும், அதில் நம்ம வந்து போட்டு போயிடணும். இதுதான் அந்த ஆஞ்சநேயருடைய கோவில். இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டிலே வந்து மிகவும் பழமையான கோயில்னா அது இந்த ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. அதாவது 3000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த ஆஞ்சநேயருடைய கோவில், மிகவும் வந்து பழமையான கோவில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா இந்த மலையினுடைய உச்சிக்கு தாங்க போக போகிறோம். இனிமே தான் நமக்கு வந்து ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து படிக்கட்டில் வந்து மேலே ஏறி வந்தோம், ஏன்னா கோயில் இருக்கிறனால மேலே ஏறி வந்திருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மலைக்கு போகிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரெக்கிங் தான். உங்களுக்கு வந்து இந்த வந்து அம்புகுறி வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த வழியாக தான் நம்ம வந்து போக முடியும். வேறு வழியில் போனால் நம்ம வந்து கீழே விழுந்துருவோம், வழி எதுவுமே இருக்காது. ஸோ ட்ரெக்கிங் பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு டைரக்ஷன் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது மூலயமா தான் நம்ம மேலே போக முடியும். எப்படி இருக்க பாருங்க ட்ரெக்கிங் போகிறவங்க மட்டும் மேலே ஏறுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மலையினுடைய உச்சிக்கு நம்ம வந்து போக முடியும். கோயிலுக்கு போகிறவங்க கோயிலோட திரும்பி போயிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் ஏற தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து மேலே போக முடியும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்லிப்பானாலுமே நம்ம வந்து கீழே விழுந்துருவோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல் பாறைகள் அப்படி மட்டும்தாங்க இருக்கும். அதே மாதிரி தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வாங்க. அப்போ தான் வந்து மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துவாள் மலையினுடைய குன்றினில் கிழக்கு கீழ் பகுதியில் தெய்வேந்திரன் குன்று வந்திருக்கு. அதாவது அங்கே தெய்வேந்திரன் பேரில் ஒரு கோயில் வந்து காணப்படுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தான பாறையில் குடைவரை போன்ற இயற்கையாகவே வந்து இந்த குகை வந்து அமைப்பில் இருக்கும். இது வந்து யாரும் கட்டணம் கிடையாது, இயற்கையாகவே வந்து இந்த குகை வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகப்படியான சிற்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுசீந்திரம் கோயில் கட்டும்போது அந்த பணிகள் செய்யும்போது சிற்ப கலைஞர்கள் வந்து உருவாக்கியதாக வந்து அதிகமாக வந்து கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடைவர கோயில்களில் 2 சுனைகள் வந்து காணப்படுது. அதாவது ஒரு சுனை பேர் வந்து தெய்வேந்திரன் சுனைன்னு சொல்லுவாங்க, மற்றொரு சுனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருகே வந்து ஆலமரம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அங்கே மறக்காமல் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இந்த மலையில் அதிகப்படியான வரலாறுகள் வந்து காணப்படுது. இங்கே வந்து நைனான் சுவாமிகளும் வந்து இருந்திருக்காங்க. நைனான் சுவாமிகளும் வந்து தவம் புரிஞ்சு வந்து ஞானம் வந்து பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியரான இளையராஜா வந்து பிரபல இசையமைப்பு இளையராஜாவே வந்து இங்கே வந்து பக்தராக வந்து வலம் வந்திருக்காரு, இந்த மலைக்கு வந்து வந்திருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துவாள் மலையில் குகையில் வந்து அமர்ந்து மாயமாக வந்து தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய தவக்காலம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயப்ப சுவாமிகள் மடத்தில் தங்கி சமூக பணிகளை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கன்னியாகுமரி கடற்கரையில் ஏகாந்த நிலையில் வந்து இவர் வந்து தெரிஞ்சிருக்காரு. கடைசியாக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் வந்து இந்த உலகம் வந்து பொதுவானது என வாழ்ந்து காட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைதி நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க. யாரு? இந்த மாயமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே சட்டம்பி சுவாமி என்பவரால் வந்து இந்த ஐயப்ப சாமி மடம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மருந்துவாள் மலைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்னைக்கு பௌர்ணமி அப்போ இந்த மலையில் உச்சியில் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்க. எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்களோ அதே மாதிரி இந்த மலையினுடைய உச்சியில் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸான பாயிண்ட் தான் வந்து இந்த மருந்துவாள் மலை. உங்களுக்கு டைரெக்ஷன்லாம் பார்த்து அதை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மேலே போக முடியும். தயவு செய்து வேறு பக்கம் போயிடாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா இங்கே அதிகப்படியான உயிரினங்கள் மற்றும் பாம்புகள் வந்து அதிகப்படியாக இந்த மலையில் வந்து காணப்படும். ஸோ நம்ம காலை நம்ம மேலே எடுத்து வைக்கும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மறக்காமல் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த மருந்துவாள் மலைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மருந்துவாள் மலை வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஒரு ஹிடன் ஸ்பாட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை வந்து மூச்சு விடுறதுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கலாம், தயவு செய்து இந்த மலைக்கு வராதிங்க. ஏன்னா ஏற முடியாது. ஏறுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இறங்குறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே எல்லா பாறைகளுமே வந்து ரொம்ப வந்து வழுக்கும். நமக்கு ஒரு பேலன்ஸ் கூட நமக்கு வந்து கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்ம மேலே ஏறுறதுமே சரி இறங்குறதுமே சரி. இன்கேஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு மட்டும், அதாவது ஆஞ்சநேயர்கள் கோயிலுக்கு மட்டும் வந்து விசிட் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே ஏறுங்க. ஏன்னா இந்த மலையோட உச்சி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபுல்லாகவே கரடுமுரடாக தான் காணப்படும். ஃபுல்லாகவே வந்து பாறைகள் தாங்க உங்களுக்கு காணப்படும். அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து போகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம மனதை மயக்கும் பல தாவரங்களும் வந்து காணப்படுது. எப்படி நம்ம மதிக்கட்டான்னு சொல்லி போய் நமக்கு வந்து எதுவுமே தெரியாமல் போகுமோ அதே மாதிரி இங்கேயே வந்து அதிகப்படியான மூலிகைகள் வந்து காணப்படும். ஸோ அதனால தான் இந்த மலைக்கு வந்து மருந்துவாள் மலை. இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.